வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் தை பிரதோஷ பூஜை நடந்தது. நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தை மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை நடந்தது. காஞ்சிபுரம் முத்தீஸ்வரர் ஆலயத்திலும் பிரதோஷ விழா விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் ராணுவப்பேட்டை என்று அழைக்கப்படும் ராணுவ வீரர்கள் நிறைந்த கம்மவான்பேட்டை கிராமத்தில் காளை விடும் விழா நடந்தது. வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டையைச் சேர்ந்த 150க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. களத்தில் ஒவ்வொரு காளைகளாக அவிழ்த்துவிடப்பட்டன. குறுகிய நேரத்தில் இலக்கை அடைந்த காளைகளுக்கு பரிசு வழங்கப்பட்டன. திரளான பார்வையாளர்கள் பங்கேற்றனர். முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா நாளை கோலாகலமாக நடக்கிறது. இதையொட்டி தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக வந்து பக்தர்கள் குவிகின்றனர். வேல்குத்தியும் காவடி எடுத்தும் ஆடிப்பாடி வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். வடலூரில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது.
கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சன்மார்க்க சங்கத்தின் தர்மசாலையில் தைப்பூச விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக சத்திய ஞான சபை அமைக்க இடம் தானம் தந்த பார்வதிபுரம் மக்கள் சன்மார்க்க கொடியை பழம் சீர்வரிசையுடன் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சோத்துப்பாறை அணை, மஞ்சளாறு அணைக்கட்டுகள் அக்டோபர் மாதம் முழு கொள்ளளவை எட்டின. தொடர்ந்து மழை பெய்ததால் அணைகளுக்கு வழக்கத்தை விட நீர்வரத்து நன்றாக இருந்தது. இப்போது 100வது நாளாக முழு கொள்ளளவில் நீடிக்கிறது. சோத்துப்பாறை அணைக்கு இப்போது வினாடிக்கு 70 கன அடி தண்ணீர் வருகிறது. அந்த நீர் அப்படியே திறக்கப்படுகிறது. 100 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. இதேபோல் மஞ்சளாறு அணைக்கு வினாடிக்கு 80 கன அடி தண்ணீர் வருகிறது. அதே அளவு நீர் அப்படியே வெளியேறுகிறது. 449 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. 100 நாட்களுக்கு மேலாக அணைகள் முழு கொள்ளளவில் நீடிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தை மாதம் நடக்கும் பூபதி திருநாள் எனப்படும் தேர் திருவிழா 16ஆம் தேதி துவங்கியது. முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் பெருமாள் நாச்சியாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொண்டாமுத்தூர் தொம்பிளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பால்ராஜ், வயது 73. கேரள மாநிலம் மூணாறு தென்மலை எஸ்டேட் லோயர் டிவிஷனில் உள்ள நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றார். நிச்சயதார்த்தம் முடிந்த இரவு 9 மணி அளவில் நண்பன் வீட்டை நோக்கி நடந்தார். அப்போது அந்த வழியாக வந்த காட்டு யானை பால்ராஜை தாக்கியது. சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி இறந்தார். திருமண வீடு சோக வீடாக மாறியது. கோவை மாவட்டம் வால்பாறை எஸ்பிஐ வங்கி முன்பு மோடி அரசின் சாதனைகளை விளக்கும் பிரச்சார வாகன துவக்க விழா நடந்தது. வாகனத்தை வங்கி மேலாளர் சந்தோஷ் துவக்கி வைத்தார். அதில் பொருத்தியிருக்கும் பிரம்மாண்ட LED திரையில் வங்கிகள் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், மத்திய அரசின் சாதனைகள் குறித்து விளக்கப்படுகிறது. எப்படி நம் தாய்மார்கள், சகோதரிகள் கருப்பு புகையில் இருமி ஒடுங்கி போனார்கள். ஆனால் இப்போது அவர்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள்? ஏனெனில் மொழி
பிரச்சனை உள்ளதா? கட்டப்படும் சின்ன சின்ன வீடுகள் இடைத்தரகர்களுக்கு பலியாகின. குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டதால் ஒட்டுமொத்த குடும்பமும் வறுமையால் தற்போது அனைவருக்கும் ஆயுஷ்மான் கார்டு உள்ளது. இது 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சையை அளிக்கின்றது. ஏனெனில் நோயை தோற்கடிப்பதுதான் உழைப்பதை பார்த்துள்ளோம். நாம் என்ன நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது மாறிவிட்டது. அவர்களின் கௌரவத்தை பாதுகாக்கின்றன. ஏனென்றால் விவசாயிகளின் வயல்களில் பயிர்களுடன் மகிழ்ச்சியும் வளர வேண்டும் என்பதே உறுதிமொழி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தைக்கு ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 50 கிராமங்களில் இருந்து பூக்கள் வருகின்றன. தைப்பூசத்தையொட்டி பூக்கள் தேவை அதிகரித்துள்ளது. ஆனால் பனிப்பொழிவு பூக்கள் உற்பத்தியை கடுமையாக பாதித்துள்ளது. இதனால் குறைவான பூக்களை சந்தைக்கு கொண்டுவரப்பட்டன. வரத்து குறைவால் விலை எகிரியது. 1 கிலோ மல்லிகை 2000 ரூபாய்க்கு விற்ற நிலையில் இன்று 3500 ரூபாய்க்கு உயர்ந்தது. 1 கிலோ பிச்சி முல்லை 1300 ரூபாய்க்கும், சம்பங்கி அரளி 350 ரூபாய்க்கும், சிவந்தி பன்னீர் ரோஜா 180 ரூபாய்க்கும், செண்டுமல்லி கோழிக்கொண்டை 80 ரூபாய்க்கும் விற்பனையானது. திருப்பூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள செல்போன் கடையில் திருப்பூரை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் செல்போன் வாங்க சென்றார். கடையருகே நின்ற வடமாநில இளைஞர் புதிய ஓப்போ செல்போனை அவசர தேவைக்கு விற்பதாக கூறி பேரம் பேசி 8500 ரூபாய்க்கு விற்றார். அதற்கான பில்லையும் ஹரிகிருஷ்ணனிடம் கொடுத்தார். வீட்டிற்கு சென்று பாக்ஸை பிரித்து பார்த்தபோது உள்ளே சைனா போன் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். மீண்டும் கடைக்கு சென்று வடமாநில இளைஞரிடம் விசாரித்தார். அவர் தப்பி ஓட முயன்றார். அங்கிருந்த மக்கள் இளைஞரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். திருப்பூர் தெற்கு போலீசார் விசாரிக்கின்றனர். தேனியில் உள்ள தனியார் பள்ளியில் தைப்பூசத்தை முன்னிட்டு குழந்தைகள் முருகர் வேடம் அணிந்து முருகனுக்கு காவடி மற்றும் பால்குடம் எடுத்து தைப்பூசத்தை கொண்டாடினர். குழந்தைகள் மயில் வேடம் அணிந்து முன்னே செல்ல தேர் இழுத்தும் காவடி மற்றும் பால்குடம் எடுத்தும் பள்ளி வளாகத்தை சுற்றி வந்தனர். 108 குழந்தைகளுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்தியா யூத் கேம்ஸ் 6வது சீசன் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கோவையில் கூடைப்பந்து போட்டி PSG மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. பெண்கள் பிரிவு அரையிறுதிப் போட்டி தமிழக அணி மத்திய பிரதேசம் அணியை எதிர்த்து விளையாடி 78க்கு 65 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அதேபோல் ஆண்கள் பிரிவில் பஞ்சாப் அணியை எதிர்த்து விளையாடிய தமிழக அணி 75க்கு 61 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிகள் நுழைந்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம், தெப்பக்காடு மற்றும் ஆபயாரண்யம் யானைகள் முகாமில் 58 வயதான வளர்ப்பு யானை முதுமலைக்கு கடந்த ஆண்டு ஓய்வு பெற வந்தது. யானையை பாகன் பொம்மன் இரவு தெப்பக்காடு பகுதியில் கட்டி வைத்தார். அதிகாலை 2:30 மணிக்கு அங்கு வந்த காட்டு யானையை பார்த்து கோபமடைந்த வளர்ப்பு யானை சில அடிகள் நகர்ந்து கோபத்தில் தந்தங்களை தரையில் குத்தியது. இதில் வலது தந்தம் உடைந்தது. யானையின் சத்தம் கேட்டு வந்த பாகன் அதனை சமாதானப்படுத்தி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ் தலைமையில் மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர்.
முதுமலை துணை இயக்குநர் வித்யா யானையை பார்வையிட்டு விவரங்களை கேட்டு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார்.